திருப்பரங்குன்றம் மலை மீதான இந்துக்களின் உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீதான இந்துக்களின் உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். போராட்ட அறிவிப்பை ஒட்டி முருகன் கோவிலை சுற்றி காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக தற்போது திருப்பரங்குன்றம் மலையானது உச்சகட்ட பரபரப்புல இருக்கிறது. திருப்பரங்குன்றத்துல மற்றும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோவில் மலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இன்னைக்கு அனுமதி இல்லை என காவல்துறையும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலைவாரத்துல இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இன்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இஸ்லாமிய மற்றும் இந்துக்களுக்கு இடையே ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்று முதல் இன்று வரை 2 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில மதுரை மாவட்டம் முழுவதும் மொத்தம் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். வெளி மாவட்டங்கள்ல இருந்து மதுரைக்கு வரக்கூடிய இந்து அமைப்பை சேர்ந்த கட்சி கொடிகள் கட்டி வாகனங்கள் வந்திருந்தால் அந்த வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. அதை மீறி வர முயற்சிப்பவர்களை கைது செய்யப்படுவோம் என்று அறிவுறுத்தப்பட்டும் வருகிறது. திருப்பரங்குன்றத்தை சுற்றி மட்டும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் நுழையும் இடத்திலிருந்து கோவில் வாசல் வரை 6 கட்டமாக தடுப்புகள் அமைத்து அனைத்து வாகனங்களும் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு காட்சிகளையும் காண முடிகிறது. இந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில இது போன்ற போராட்டத்திற்கு யாரும் வரக்கூடாது என காவல்துறையினை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தும் வருகிறார்கள். இந்த நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாவட்ட எல்லை பகுதிகளிலும் ஆங்காங்கே இரும்பு தடுப்பு வேலிகள் அமைத்து வெளியூரில் இருந்து ஒரு வாகனங்களை பலத்த சோதனை செய்து அதுக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டத்துல திருப்பரங்குன்றம் மற்றும் மதுரை மாவட்டத்திலும் தங்கு விடுதிகள் அதாவது லாட்ஜிகள்ல நேற்று இரவில் இருந்து சோதனைகளும் நடத்தி வருகிறார்கள். இந்த தென்மண்டல ஐடி மற்றும் மாநகர காவல் ஆணையர் தலைமையில 9 காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் முன்னணி அமைப்பு சார்பில் இன்று திருப்பரங்குன்றத்தில் கூடுவதற்கு அழைப்பு விடுத்த நிலையில இந்த அமைப்பை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் ஆங்காங்கே நள்ளிரவு முதல் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அதோடு வஜ்ர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது. மொத்தத்தில் உச்சகட்ட பாதுகாப்பில் திருப்பரங்குன்ற மலை உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.